அல்லேலூயா. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்கிற பெயர் வைக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, நாம் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. என் காரியங்களை என் அப்பா பார்த்துக் கொள்வார், என் சூழ்நிலையை அப்பா பார்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். உனக்காகத்தான் மரிச்சாரு, உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தாரு, நமக்காகத்தான் மீண்டும் வர போறாரு. அந்த தேவன் நமக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து, அவர் யெகோவா ஈராய் உங்களோடு கூட இருந்து உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே ஆபிரகாமுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆபிரகாம் செய்த செயலை குறித்து வேதம் சொல்லுது. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்தை யாருதான் பார்த்திருக்கிறார்? ஆண்டவர் பார்த்திருக்கிறார். பிரியமான தேவ சபையே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் கூடியிருக்கிற சபையாரே, நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எத்தனை இடங்களில் எத்தனையோ காரியங்களா செய்யணுமே ஆண்டவரே, அந்த காரியம் செய்யும் போது கண்ணீரோடு புறப்பட்டு இருப்ப, அந்த காரியத்தை நான் எப்படி ஆண்டவரே செய்ய போற, அது என்னுடையதாச்சு, அது என்னுடையதாச்சு, என்னிலிருந்து வந்ததாச்சு, நான் எப்படி ஆண்டவரே அதை செய்ய முடியும்னு சொல்லி கண்ணீரோடு புறப்பட்ட உனக்கு ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. நீ எதையும் பண்ண வேண்டாம், உனக்காக அப்பா எல்லாத்தையும் பண்ணுவார். உனக்காக யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பண்ணுவார். உன் வாழ்க்கையில் அவர் யெகோவா ஈராக இருந்து எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். கவலை இல்லாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் எல்லாம் நமக்காக பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு பிறந்தார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் இயேசு பிறந்தார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர்தான் யெகோவா ஈரே, அவர்தான் யெகோவா ஈரே. ஆமென். அல்லேலூயா. அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார்.